வெல்கம் டு யுவிஸ் டெக் அஃபிஷியல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஜியோவில் லேப்டாப்பா, அதுவும் பட்ஜெட் விலை இல்லையா, இது எப்போ வரும், லேப்டாப்பில் ஸ்லிம் ஸ்டார்ட் கொடுக்குறாங்களா, இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா என் பேர் யுவி. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு ஜியோ பற்றி தெரியும்னு தெரியல. ஜியோ வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி தான் ஓனரு. இவர் ஆரம்பித்த ஜியோ ஃபோன் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2017 லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு ஈவெண்ட். அப்போ ஆஃபர் பண்ணியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோ காஸ்ட்டில் ஒரு 4G ஃபோனு எல்லோரும் எதிர்பார்த்து தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ லேப்டாப் பற்றி ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. அந்த லீக்ஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த லேப்டாப் வந்து எந்த கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட் லேப்டாப்பில் தயாரிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் QUALCOMM. இந்த QUALCOMMன்ற ப்ராசஸர் கூட ஜியோ வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இது கூட ஒரு ஃபிர்ம்வேர் வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்சஸ் வந்து HDA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட அதோட ஜியோ லேப்டாப், அந்த ஜியோ லேப்டாப் வந்து JioBookன்னு சொல்கிறாங்க. அது ஏன் JioBookன்னு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட Android 10 பேஸ் பண்ணினும் அதோட ஜியோவை பார்ட்னர்ஷிப் பண்ணின்னு JioOSன்னு பேர் வச்சுருக்காங்க. அதோட அவங்களோட சொந்த ஓஎஸே வச்சு பார்ட்னர்ஷிப் பண்ணி அந்த லேப்டாப்பில் ரன் பண்ண போகிறதுனால இதுக்கு நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா JioBookன்னு வச்சுருக்காங்க. ஆல்ரெடி ஆப்பிளில் எப்படி மேக் புக்குன்னு வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இதில் JioBook. ஆல்ரெடி ஜியோ ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா KIOSன்னு சொல்லி அவங்களோட ஒரிஜினல் கம்பெனியை யூஸ் பண்ணியிருக்காங்க. JioBookல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த JioBookன்ற இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, SNAPDRAGON 665 ப்ராசஸரில் ரன் பண்ணுறாங்க வித் QUALCOMM ப்ராசஸர். அதே மாதிரி இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா HD ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து ரெண்டு வேரியண்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. 4GB ரேமில் ஒன்று, 8GB ரேமில் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த முழுக்க JioBookன்ற இந்த லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா JioOS மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அந்த ப்ராசஸர் தான் இதில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி JioBookல தயாரிக்கிற இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த ஓஎஸும் சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரும்போது தான் தெரியும் எந்த ஓஎஸ் சப்போர்ட் ஆகுது, எது சப்போர்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதில் ஒரு ஸ்லிம் ஸ்லாட் தராங்க, ஒரு 4G ஜியோ சிம் போடுற மாதிரி ஒரு ஸ்லிம் ஸ்லாட் தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் LPDDR ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்பில்டாக ஜியோ ஆப்ஸ் எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்டாக இன்பில்டாக வரும். மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் எல்லாமும் ப்ரீ இன்ஸ்டால்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்பில்டாக வர ஆப்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ ஸ்டோர் இருக்கும், ஜியோ மீட் இருக்கும், ஜியோ டிவி, ஜியோ பேஜஸ், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த COVID-19க்கு அப்புறமா என்னென்னா ஆன்லைன் லேர்னிங் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ எல்லாருமே லேப்டாப் இருந்தால் தான் முடியும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு லேப்டாப் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த லேப்டாப் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்கு யூஸ் பண்ணலாம், பேசிக்ஸாக தெரிஞ்சு வச்சுக்கின்னு யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம். எடிட் பண்ணுவோம், கேம் விளையாடுறதுக்கும் இது வந்து அவ்வளோ யூஸ் பண்ண முடியாது. ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ இது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட் லேப்டாப்னு சொல்லியிருக்காங்க. அது பட்ஜெட் லேப்டாப்னால் மினிமம் 10,000 தான் இருக்கும்.
நான் இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் பற்றி வெளியே வந்த லீக்ஸ் மட்டும்தான். இதில் இந்த லேப்டாப் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ இதில் நான் சொன்னதில் எவ்வளோ மாறும்னு தெரியல. ஸோ நான் லீக்ஸ் வந்ததை வச்சு நான் சொல்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.